இமிடியேட்டா ஐசியூக்கு கொண்டு வாங்க. தலை தூக்குமா. ஹலோ, வெங்கடகிரி போலீஸ் ஸ்டேஷன் சார். பழைய சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சீரியஸாக கிடக்குறான் சார். நீங்கள் யாருங்க? ஹலோ. சே, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. எழுத்தை கூட்டி படிக்கிற பள்ளிக்கூட பையன் போல நினைவை கூட்டி கூட்டி படிக்கிறேன். அதில் என் வாழ்க்கை முழுக்க தப்பு தப்பாக தான் தெரியுது. நான் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் எனக்கு எப்போவுமே ஒரே நினப்பு தான். அது அந்த கடத்திருக்கையை கொள்ளணுங்கிறது தான். இது எனக்கு தானாக வந்ததில்லை, என் தாத்தாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்து வந்தது. அந்த கிடாத்திருக்கையை கொள்ளணுங்கிற வெறி எனக்குள்ள எப்போவுமே மந்திரம் போல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. உடுக்க சத்தம் கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ள அந்த கொலவெறி கூடிக்கிட்டே இருந்தது. அந்த சிறுக்கி மகன் சீரல் உங்க அப்பனை கொண்ட அந்த கடா திருக்கைய நீதான் கொல்லணும். கொல்லுவியா? அப்பனை கொண்ட கேஸ்ல இருந்து விடுதலாயி அந்த கடா தெருக்கணும் உங்க ஆத்தால இன்னைக்கு வர போறாங்க. அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாலும் நீ போக கூடாது. போனீங்கன்னா உங்க அப்பனை கொண்ட மாதிரியே உன்னையும் கொன்னுடுவாங்க. கிட்னி எங்க? யாரு? வீரண்ண மௌனா? அதான் இருக்கான் பாருங்க. கிட்னா ஏம்மா வேண்டா? ஏய் கிட்னா, 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 கிட்னா.
கிட்னா கிட்னா உள்ள இருக்கான், போங்க போங்க. கிட்னா 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 கிட்டா, கிட்னா நீங்களே வனவாசம் போய் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆராத்தி எடுக்கலாம்னா இந்த பையன் பண்ற கூத்துல கையும் ஓடல காலும் ஓடல. சரி, முதல்ல அவனை வெளியே கூப்பிடுங்க. கிட்டா, இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் வெளியே வர மாட்டேன். டேய் கிருஷ்ணா, வந்திருக்கிறது உன்னை பெத்தெடுத்த அப்பா அம்மாடா. அவர் என் அப்பாவே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. கணத்தில் போட்டுக்கோ. ஐயா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்ககிட்ட ஊர் ஜனங்க ஒன்று கெடுக்க ஒன்று சொல்லி அவன் மனுஷன் மாற்றி வச்சுருக்காங்க. போக போக எல்லாம் சரியாக போயிடும். நீங்க வருவீங்கன்னு தான் அவன் துணிமணி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். இந்த பாருங்க. டேய் கிட்னா, உனக்கு சின்ன வயசு சொன்னா புரியாது, முதல்ல வெளியே வா. எனக்கு எல்லாம் தெரியும். உன் கூட வந்தா நான் செத்துருவேன். கிட்னா ஏன்பா இப்படி பேசுற? அம்மா சொல்றேன் வாப்பா. நீ அம்மா இல்ல, அசிங்கம். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இங்க இருந்து போ. டேய், என்னடா பேசுற? செல்வா செல்வா, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கப்பா. சமாதானப்படுத்தி அவனை எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிடுறேன். கவலைப்படாதம்மா, நம்ம புள்ள நம்ம கிட்ட வந்துருவான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வீரன் அப்பா அம்மா மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. என் பிள்ளைய என்ன நம்பலையே. அப்படி சொல்லாத செல்வாம்பா, வீரண்ணா மாதிரி இல்லை அவங்க. எனக்கு அப்பா அம்மா மாதிரி. அவங்கள நம்பு. நம்ம புள்ள நம்மளை புரிஞ்சுக்குவோம். கவலைப்படாத. சொன்னா கேளு.